வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா பிரம்மாண்டமும் மர்மங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான ஆன்மீக தலத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுதான் திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க புகழ்பெற்ற ஆலங்குடி குரு பகவான் தலம். இது வெறும் செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட ஆழமான தத்துவங்களையும் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். இப்பதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏன் படையெடுத்து வராங்க? நவக்கிரக தலங்கள்ல முதன்மையானதா கருதப்படுற இந்த ஆலங்குடிக்கு அப்படி என்ன ஒரு பிரத்யேகமான காந்த சக்தி இருக்கு? மனிதர்களோட வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி அங்கு இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்ப தேடி பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு இந்த விளக்க பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல புராண வரலாறு, இரண்டாவது கட்டிடக்கலை சிறப்புகள், மூணாவது குரு பெயர்ச்சி மற்றும் கடைசியா பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்துருவோம். நம்ம தமிழ்நாட்டோட வளமான காவிரி டெல்டா பகுதியில திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற வலங்கைமான் வட்டத்துல தான் இந்த ஆலங்குடி அமைஞ்சிருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கும்பகோணத்துல இருந்து சவுத் சைடா ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணா இயற்கை எழில் கொஞ்சம் சூழல்ல இந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோயில நம்ம பார்க்க முடியும். முதல் பகுதி புராண வரலாறு, அதாவது ஆலங்குடியோட தோற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பழமையான கோயிலுக்கும் ஒரு பிரம்மாண்டமான பின்னணி கதை இருக்கும் இல்லையா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச கதை நமக்கு தெரியும். அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி உலகையே அழிக்கக்கூடிய கொடிய ஆழகால விஷம் வெளியாச்சு. அந்த பெரிய ஆபத்துல இருந்து உலகை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை, அதாவது ஆழத்தை எடுத்து உண்டார். அப்படி ஆபத்திலிருந்து உலகை காத்ததால அவருக்கு ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னும், விஷத்தை குடித்த தலம் அப்படிங்கறதால இந்த ஊருக்கு ஆலங்குடி அப்படின்னும் பேரு நிலைச்சு போச்சு. ஆனா இந்த கோயிலோட தோற்றம் வெறும் புராண கதையோட மட்டும் நின்னுடலங்க. தேவர்களோட குருவான பிரகஸ்பதி இங்க சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்துதான் நவக்கிரக அந்தஸ்தை பெற்றார்னு புராணங்கள் சொல்லுது. அதே சமயம் வரலாற்று தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா இந்த சிவத்தலம் சுமார் 1900 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பகால சோழர்களால கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல நாயக்கர் மன்னர்களோட காலத்துல பெரிய அளவுல சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான தோற்றத்தை பெற்றிருக்கு. இரண்டாவது பகுதி கட்டிடக்கலை சிறப்புகள் மற்றும் அதனோட ஆன்மீக தத்துவங்கள். இந்த கோயிலோட அமைப்பும் அது உணர்த்துற ஆன்மீக தத்துவமும் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. கோயிலுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே முதல்ல பாக்குறது அம்பிகை ஏலவாறு குழலி சன்னதி. அம்பிகை இங்கு தவம் செஞ்சு இறைவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா ஐதீகம். அதுக்கடுத்து ஆபத் சகாயேஸ்வரர் சன்னதி, அதாவது சுவாமியோட சன்னதி. அதுக்கும் அப்புறமா தான் கடைசியா தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைஞ்சிருக்கு. இதத்தான் மாதா பிதா குரு அப்படிங்கிற உயரிய தத்துவம்னு சொல்றாங்க. முதல்ல அன்னைய வணங்கி அப்புறம் தந்தையை தொழுது அதுக்கு பிறகுதான் குருவோட வழிகாட்டுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்டை இந்த ஆலயத்தோட கட்டிடக்கலையே நமக்கு உணர்த்துது. பொதுவா நீங்க நவக்கிரக கோயில்களுக்கு போனா அங்க நவக்கிரகங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கும், இல்லைன்னா ஈசான மூலையில சிலைகள் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா ஆலங்குடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? இங்க சிவபெருமானோட வடிவமான தட்சிணாமூர்த்தியே குரு பகவானா வழிபடப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தட்சிணாமூர்த்தி உற்சவரா இருக்கிற ஒரே தலம் இதுதான்னு சொல்றாங்க. கட்டிடக்கலையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வை பார்ப்போம். இங்க இருக்கிற சுந்தரர் சிலைக்கு பின்னால ஒரு மாபெரும் அதிசயமே இருக்கு. திருவாரூர்ல இருந்து இந்த சிலைய அர்ச்சகர்கள் ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு வரும்போது வழியில காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக குழந்தைக்கு அம்மை நோய் வந்திருக்கு, அதான் போர்வையால மூடி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பொய் சொன்னாங்களாம். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவங்க ஆலங்குடிக்கு வந்து போர்வையை விலக்கி பார்த்தப்போ அந்த வெங்கல சிலையில நிஜமாகவே அம்மை தழும்புகள் இருந்ததாம். நம்ப முடியலையா? ஆனா இன்னைக்கும் அந்த அம்மை தழும்புகளை அந்த சிலையில நம்மால பார்க்க முடியும். இப்ப நாம பார்க்க போறது மூணாவது முக்கிய பகுதி, மாபெரும் ஜோதிட நிகழ்வான குரு பெயர்ச்சி. வருஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க படையெடுக்க காரணமான அந்த மாபெரும் ஜோதிட நிகழ்வு எதை உணர்த்துது? குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிய நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம். நவ கிரகங்கள்ல முழு சுபகிரகம் அப்படின்னு போற்றப்படுபவர் இந்த குரு பகவான் தான். ஒருத்தரோட ஜாதகத்துல குருவோட பார்வைப்படுற இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய சுப பலன்களை பெறும் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட அடிப்படையான நம்பிக்கை. அதனாலதான் குருவோட அருளை வேண்டி மக்கள் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வராங்க. ஜோதிட நம்பிக்கைகளின்படி பாத்தீங்கன்னா குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதைத்தான் நாம குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஆதாரங்கள்ல கொடுத்திருக்கிறபடி வரப்போற ஜூன் 14, 2026 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார்.
இதனால கடக ராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கங்களும், விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும்னு பாரம்பரியமா நம்பப்படுது. இந்த துல்லியமான பெயர்ச்சி நேரத்துல தான் சுவாமிக்கு பால், மஞ்சள் அப்புறம் இளநீரால சிறப்பான மகா அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் இங்க ரொம்ப விமரிசையா நடக்கும். நம்ம விளக்கப்பதிவோட 4வது மற்றும் இறுதி பகுதி, பரிகாரங்கள் மற்றும் தோஷ நிவர்த்தி முறைகள். சரி, இங்க வர பக்தர்கள் தோஷ நிவர்த்திக்காக என்னென்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துறது, அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான கொண்டைக்கடலை மாலை அணிவிக்கிறது, அப்புறம் முல்லை மலர்களால அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா குருவோட அருளை பெறணும்னா 24 நெய் தீபங்கள் ஏற்றி சன்னதியை 24 முறை வலம் வந்து வழிபடுறது இங்க ரொம்பவே விசேஷம். இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளை தாண்டி போக ஒரு பெரிய மன உறுதியை கொடுக்கும்னு மக்கள் நம்புறாங்க. இப்போ நாம இந்த விளக்க பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆலங்குடி அப்படிங்கிற இந்த அற்புதமான இடம் புராணங்கள், கட்டிடக்கலை மற்றும் ஜோதிடம்னு இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு வழிகாட்டும் மையமா இன்னைக்கும் திகழுது. குருவோட அருளை தேடி போற இந்த புறப்பயணம் நம்ம அகப்பயணத்துக்கான ஒரு சின்ன தூண்டுதல் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை பயணத்துல தடைகள் வரும்போது உங்க பாதையை வழிநடத்துற அந்த உன்னதமான குரு யாரு? அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு தத்துவமா இருக்கலாம், இல்ல உங்க உள்ளுணர்வா கூட இருக்கலாம். இத பத்தி சிந்திச்சு பாருங்க. மேலும் இந்த கோயிலை பத்தின கூடுதல் தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்க விசிட் பண்ணலாம். இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம். ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.